வணக்கம் சொந்தங்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நானும் நம்புறேன். இன்னைக்கான விளாக் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு 3 கிச்சன் டிப்ஸ் கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸ் கூடவே மாமனார் மாமியார் வந்திருக்காங்க. இன்னைக்கு டே எப்படி போச்சு அப்படிங்கறதையும், சாராக்கும் பவுலுக்கும் ட்ரெஸ் தைச்சிருந்தோம், சாரா குட்டிக்கு 2 கவுன் தைச்சிருந்தேன், அதையும் கூடவே இன்னைக்கு டே எப்படி போச்சு அப்படிங்கறத கிளியரா டீட்டெயிலா பார்க்கலாம். சாரா குட்டி பாடுறது, ஆடுறது, விளையாடுறது எல்லாமே இன்னைக்கு பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். பயங்கர ஃபன்னா இருக்க போது. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி புதுசா பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். மாமனார் மாமியார் வரேன்னு சொல்லியிருந்தாங்க, ஈவினிங் தான் கால் பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால எப்பவும் போல் நம்ம வீடெல்லாம் நீட் பண்ணி க்ளீன் பண்ண வேண்டியதுதான், எப்பவும் நடக்கிறதா. பட் அவங்க வரும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேராகவே இருக்கும். பளிச்சுன்னு பாத்திரம்லாம் கழுகிட்டு அடுப்பெல்லாம் நீட் பண்ணிட்டு அடுக்க வேண்டிய பாத்திரத்தில் அடுக்கி வச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சாரா குட்டி நல்லா தூங்கிட்டாங்க. அவங்க தூங்கினதுக்கு அப்புறம் நான் வேலை செய்ய ஆரம்பிச்சேன். அவ்வளோ நேரம் நல்லாவே இருந்தாங்க, ஆடிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் நல்லா தூங்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எழுந்தாங்க. அதுவரை நல்லா தூக்கம். ஃபைனலாக அம்மா அப்பா வந்துட்டாங்க. வந்த உடனே சாராவும் எழுப்பி விட்டாச்சு. அவங்க கோயிலுக்கு போயிருந்தாங்காட்டி இந்த மணி மாலையெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சாரா கொண்டு போட்டோன்னே பவுல் எனக்கும் ஒன்று போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப பயங்கர சந்தோஷப்பட்டாங்க. போட்ட உடனே சுற்றி காட்டுறது என்ன, அம்மா அம்மா பாருங்க பாருங்கன்னு சொல்லி எனக்கும் காட்டிட்டு இருந்தாங்க. இன்னி சாராவையும் பவுலையும் கையிலே பிடிக்க முடியாது. எங்கள் மாமனார் இருந்தாங்கன்னா தூக்கியே சுற்றிட்டு இங்கே அங்கேயும் போயிட்டு வந்துட்டுமே இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் களி செஞ்சுருந்தேன். களியும் கருவாட்டு குழம்பு மசாலா ஆட்டி ஊற்றி பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். களி எப்பவுமே அதிகமாக செய்யறதை விட எங்கள் மாமனார் மாமியார் வரும்போது செய்வேன், ஏன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நான் ஆஃப்டர் மேரேஜ் தான் ஃப்ரெண்ட்ஸ் களின்னா என்னன்னு எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் நான் மெல்ல மெல்ல செஞ்சு பழகிட்டேன். நைட்டு களி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் பாத்திரத்தெல்லாம் எடுத்து போட்டு அப்போவே கழுக வேண்டியதையும் பளிச்சுன்னு கழுகிட்டா அந்த வேலையும் முடிஞ்சிடும் இல்லைங்களா. ஏன்னா நைட்டே இது முடிச்சுட்டு படுத்தாதான் மார்னிங் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நைட் ரொட்டீன் நம்ம எப்பவும் பண்ணுற மாதிரியே எல்லாத்தையும் பண்ணிவிட்டு பாத்திரத்தெல்லாம் நீட்டாக கழுகி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் படுத்தோம். குழம்பு ஆகிறதுக்குள்ளேயே நமக்கு பாத்திரத்தையும் கழுகி போட்டேன். அப்போ தான் குழந்தைங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் இல்லைங்களா. அம்மா அப்பா வேறு வந்திருக்காங்க, அவங்களோடையும் நல்லா இருக்கும். பவுலுக்கு அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அங்கேருந்து கவுன் போட்டு கூட்டிகிட்டு வந்துருந்தாங்க. ஃபஸ்ட் டைம் பவுல் கவுனில் இருக்கார். பவுலுக்கு நாங்கள் பெரிய லாங் கவுனில் போட்டு விட்டதில்ல, அப்படியே பொண்ணு மாதிரியே இருக்கார். பயங்கரமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணார், சுற்றி சுற்றி விளையாடினார். பால் குண்டா மாட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிட்டார். ஏன்னா சாரா பால் குண்டா மாட்டுறதை பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் பவுலும் மாட்ட ஆரம்பித்தாங்க. சாரா குட்டி இப்போ மாட்டவே விடுறதில்ல. திரும்பி திரும்பி பார்த்துட்டு என் கூட வாங்க அம்மா அம்மான்னு தூரமாக வச்சுருந்தாலே வந்துடுவாங்க. இப்போ பாருங்கள் சாரா குட்டி எப்படி பாடுறாங்கன்னு. மாமா அதெல்லாம் இந்த பாட்டுல அது சிங்கம், அது சிங்கம், அது பழமாய் ஒரு சிங்கம். அவ்வளவுதான். வண்டி நிறுத்துங்க, அதை தேடி பார்த்தோம் அங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் அமைதியா இருப்பாங்க. சார் அது சொல்லிடு, அது சொல்லிடு. புடி ஸ்டார புடி, ஸ்டார பிடிக்கும். எல்லா சேனலும் ஓடுதேடா. ஜிடி ஓடுது, யூடியூப் சேனல் ஓடுது. சரி அது படிச்சமே.
ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நைட் ப்ரேயர் பண்ணும்போது சாராக்குட்டி இயேசு கூட வருவார் பாடுவாங்க எங்களோட சேர்ந்து. அவங்களும் பாடிட்டு பவுல் பாருங்கள் அவங்க அப்பாவோட அந்த கவுன் போடும்போது எடுத்தேன். அப்பாவுக்கு முட்டை அப்பா கொடுப்பாங்க அப்படின்னோடனே அவங்கள கட்டி பிடிச்சி விளையாண்டுருந்தாங்க. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நைட் போச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் தூங்கிட்டு ஒரு படம் பார்த்துட்டு மார்னிங் வந்து பவுல் எழுந்திரிச்சிட்டாங்க. அவங்க பாட்டி தாத்தா வந்திருக்காங்க இல்லையா, அவங்க தாத்தா எந்திரிக்கும் போதே பவுலும் சேர்ந்து எழுந்துட்டு பிஸ்கெட் வாங்கிட்டு வந்தாங்க அவங்க தாத்தா. உடனே ஆட்டி காமிச்சு விளையாண்டுருந்தாரு. மார்னிங் எழுந்தவுடனே அவரோட ரொட்டீன்லாம் முடிச்சுட்டு அவரையும் குளிக்க வச்சுட்டு அவர் விளையாண்டுட்டு இருந்தார் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் டீ வச்சுருந்தோம். டீ வச்சுட்டு எல்லாம் டீ குடிச்சிட்டு சாராக்குட்டி எழுந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு எப்பவுமே பவுல் தான் எழுந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் சாராக்குட்டி எழுந்திருப்பாங்க. இன்றைக்கி வந்து அம்மா அப்பா வந்திருக்குங்காட்டி நம்ம வந்து மீன் தான் வாங்கியிருந்தோம். இன்றைக்கி மீன் தான் சமைக்க போகிறோம். எல்லாத்துக்கும் இனிப்பாக இருந்தாலும் இன்றைக்கி காலை எனக்கு கசப்பாக தான் இருந்தது. ஏன்னா வேப்பிலை பறிச்சுட்டு வந்திருந்தாங்க. பயங்கர உடம்பெல்லாம் பிக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாதத்துலலாம் பயங்கரமான அரிப்பாக இருந்தது. ஸோ அதனால் வேப்பிலை, மஞ்சள், கொஞ்சமாக வெங்காயம், ஒரு மிளகு போட்டு அரைச்சி காலையில் வெறும் வயிற்றுலேயே எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தான் நான் டீ சாப்பிட்டேன். ரொம்ப கசப்பாக இருந்தது, ஆனால் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லைங்களா, அதனால் எடுத்துக்கிட்டோம். ஸோ அவங்க அப்பா போய் அனுப்பிச்சி விட்டேன். அவங்க அப்பா போய் மீன் வாங்கிட்டு வந்தாங்க. மீன் வந்து எப்போவுமே ஆஃப்டர் மேரேஜ் வந்து ஒரு டைம் அவர் கழுவுனது இப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர் ஏதோ எப்போ மீன் வந்து கழுவி கொடுப்பாரு, பளிச்சுன்னு கழுவி கொடுத்துருவார் ஃப்ரெண்ட்ஸ். சாராக்குட்டி பாருங்க முத்தம் கொடுக்குறாங்க. அவங்க வந்து பாப்பாவுக்கு முத்தம் கொடுக்குறாங்களா, அடிக்கொருக்க அப்படி முத்தம் வச்சுட்டு ஓடிடுவாங்க. மார்னிங் வந்து டிஃபனுக்கு பணியாரம் தான் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பணியாரமும் நைட்டு வச்சு கருவாட்டு குழம்பும் சேர்த்து மார்னிங்க்கு டிஃபன் முடிச்சிட்டோம். கூடவே களி இருந்தது இல்லைங்களா, களியும் கரைச்சி குடிச்சிட்டோம். ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது. அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து துணியெல்லாம் காய போட்டு கொடுத்தாரு, நிறைய ஹெல்ப் பண்ணார். கூட வெங்காயம்லாம் அறுத்து கொடுத்தாங்க மீன் குழம்புக்கு. மீன் அப்படின்னாவே சாராக்குட்டிக்கு ரொம்ப இஷ்டம். பக்கத்துலேயே வந்து உட்காந்துட்டு அம்மா மீன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம மசாலா தடவி வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு மசாலா தடவி ஃப்ரிட்ஜ்லேயோ இல்லை வெயிலே வச்சுடுவோம். வெயிலே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சுத்தமாக இங்கே பயங்கரம் வந்து பனி மூட்டமாக தான் இருக்குது. அதனால் வந்து மசாலா தடவி ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம். சாராக்குட்டி உரிச்சு வச்ச பூண்டு வெங்காயத்துலலாம் மறுபடியும் வெங்காயத்தெல்லாம் எடுத்து போட்டு ஹெல்ப் பண்ணுறேங்கிற பேரில் 2 வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் மீனை தொடக்கூடாது அப்படின்னு வந்து அமைதியாக ஃபஸ்ட்டு உட்காந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மசாலா தடவி நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம். ஏன்னா ஃபஸ்ட்டு மசாலா அப்போ தான் உப்பு காரெல்லாம் நல்லா பிடிக்கும். இது எல்லாத்துக்கும் தெரியாத விஷயம் கிடையாது, தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் வறுவலுக்கு நிறைய மீன் எடுத்து வச்சுருந்தேன். பாறை தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருந்தோம். அதில் தான் முள் கம்மியாக இருக்கும். பவுலும் சாரவும் தனியாகவே சாப்பிட்டுப்பாங்க. பவுலை விட சாரை வந்து நல்லா சாப்பிட்டு பழகிட்டாங்க. பவுலுக்கு இனி நம்ம கொஞ்சம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். மீன் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்களுக்கு மற்ற உணவு கொடுக்கறத விட மீன் கொடுத்தா சீக்கிரம் ஜீரணாயிடும். அதுக்கப்புறம் மீன் வறுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா வந்து மீன் வறுக்கும் போதே நம்ம வந்து குழம்பு வைக்கும் போதே மீனையும் வறுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா வேலை டக்குன்னு முடிஞ்சிடும். குழம்பு ஒரு பக்கம் தாளிச்சிட்டு இருக்கும் போதே மீனையும் வறுத்துட்டேன். ஏன்னா வந்து அதுக்குன்னு தனியாக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதில்லை. கூட ஒரே நேரத்தில் 2 வேலை ஆகிடும். இன்றைக்கி வந்து ரெசிபி வீடியோ எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டைம் மீன் குழம்பு வைக்கும்போது நான் வந்து கண்டிப்பாக அதோட ரெசிபி கொடுக்குறேன். நல்லா கெட்டியாக புளி நல்லா கெட்டியாக ஊற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா வந்து கெட்டியாக பண்ணால் தான் நல்லாயிருக்கும். தண்ணி மாதிரி மீன் குழம்பு வைக்கிறத விட கெட்டியாக வச்சா கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்டாலே ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் பரிமாறிட்டேன். பரிமாறினதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் லஞ்சு முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் சாராக்கும் பவுலுக்கும் கொஞ்சம் வந்து ட்ரெஸ் எல்லாம் தைக்க வேண்டியது இருந்தது. இது வந்து சாராக்காக கட் பண்ணி வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து இந்த ப்ளவுஸ் பிட்டு ஆல்ரெடி நான் சுடிதார் கட் பண்ணிவிட்டு வேஸ்ட்டாக இப்போ அளவு பத்தலை, கை பத்தலை, அந்த மாதிரி இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் வந்து சாராக்குட்டிக்கு ஆல்ட்ரு பண்ணி அவங்களுக்கு வந்து லைனிங் போட்டு கவுன் மாதிரி தைச்சிட்டேன். அவங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஒயிட் கலர் இது சுடி கிளாத் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து இதை வந்து கவுனாக வந்து நான் வந்து மாற்றிட்டேன். மேலேயும் ஃப்ரில் வச்சு கீழேயும் ஃப்ரில் வச்சு. ஏன்னா இடுப்பு அகலம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ அதனால் மேலேயும் ஃப்ரில் வச்சு தைச்சி கீழேயும் ஃப்ரில் வச்சு தைச்சேன். ரொம்ப சிம்பிளாக இருந்தங்காட்டி அதுக்கு வந்து இந்த பெல்ட் மாதிரி வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து இது ஆல்ரெடி மீஷோவில் வாங்கின நைட்டு தைச்சிருந்தேன் நான். அதோட பேலன்ஸ் கிளாத்தில் இருந்தது. தைச்சதுக்கப்புறம் ஆல்ட்ரேஷன் பண்ணங்காட்டி கொஞ்சம் வந்து அவ்வளோவா ஃபினிஷிங் வரல. ஆனால் தைக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் நான் பிளான் பண்ணியிருந்தேன்னா கொஞ்சம் நல்லா பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் மேலேயும் கீழேயும் பெல்ட் வச்சு ஓரளவுக்கு கொஞ்சம் வந்து சிம்பிளாக இருந்ததை லைட்டாக கிராண்ட் பண்ணிட்டோம். இதை போடுறதையும் காட்டுறேன், இந்த வீடியோலேயும் இருக்கும். அதுக்கப்புறம் இட்லிக்கு அரிசி ஊற வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியானம். அந்த அரிசிலையும் சாராக்குட்டி எனக்கு கொஞ்சம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. எப்போ அரிசி கலவுனாலும் பவுலும் சாராவும் 2 பேரும் சேர்ந்தே வந்துடுவாங்க. உளுந்தோடு இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட அவங்க கேட்கல, அரிசி வாங்கிட்டு போயிட்டாங்க. இட்லிக்கு அரிசி முடிஞ்சு போச்சு. லாஸ்ட்டாக பணியாரம் ஊற்றணும் இல்லைங்களா, அதனால் வந்து அடுத்து இட்லிக்கு வந்து ஆட்டிட்டோம். அம்மா அப்பா வேறு வந்திருக்காங்க. மாவு இருந்தால் நமக்கு பிரச்சனையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அவளுக்கும் சாராக்கும் சாதம் ஊட்டிட்டோம். சாதம் ஊட்டினதுக்கப்புறம் தான் வந்து அவங்க தூங்கினாங்க.
ரச சாதம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க இப்போ சாப்பிட்ருக்காங்க. பவுல் அவங்களே எடுத்து சாப்பிட்டாங்க. நான் ஊட்டுறேன் அப்படின்னாலும் வேணான்ட்டாங்க. சாராக்குட்டி அம்மா எனக்கு ஊட்டி விடுங்க அப்படின்னு சொல்லி எப்பவும் சொல்லுவாங்க. அப்படி டிவி பார்த்துட்டே வந்து சாராக்கும் சேர்ந்து சாதம் ஊட்டிட்டேன். சாதம் ஊட்டினதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்க தூங்கி எழுந்தாங்க. எப்பவுமே வயிறு ஃபில்லிங்காக இருந்துச்சுன்னா பவுல் தூங்கிடுவாங்க, கண்ணு தேக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாருமே சுட்டி டீ பார்க்க வேண்டியதாயிடுச்சு. அதுக்கப்புறம் சாராக்குட்டி தூங்கிட்டாங்க, பவுலும் தூங்கிட்டாங்க. அப்படி தொட்டியில் படுத்தே தூங்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களாவே. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குது, வீட்டில் க்ளீனிங் ஒர்க் தான். எல்லாத்தையும் கசகசன்னு போட்டது, சாப்பாடு போட்டதெல்லாம் சேர்த்து எல்லாம் தொடச்சி விட்டேன். அதுக்கப்புறம் அவங்களும் தூங்கி எழுந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். எழுந்து அவங்க தாத்தாவோட விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. சாக்லேட் வாங்கி தரியா? யாருக்கு? என்ன டேய் அது எடுக்காத போல. சரி எங்க போறீங்க? ஏகப்பட்ட வேகமா போடணும். என்னத்த வாங்கி தராளா? சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி அதெல்லாம் செய்யுது. எனக்கா ஆப்பிள் வேற என்ன தர்றீங்க மம்மிக்கு? கோனைஸ். உனக்கும் கோனைஸ் வேணுமா? குச்சைஸ் வேணுமா? பவுல் உனக்கு என்ன? அவங்க பாட்டி தாத்தா வந்தாவே சாராவும் பவுலும் கையிலே பிடிக்கவே முடியாது. எல்லாம் இப்படி ஓடுறது, அப்படி ஓடுறது, ஆடுறது, விளையாடுறது, பயங்கர ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். பவுல் வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. பால் போட்டு விளையாண்டு அவங்க தாத்தா கிட்ட கொடுத்து விளையாண்டு இருந்தாங்க. இப்போ ரெடி ஆயிட்டாங்க அம்மாவும் அப்பாவும். சாராக்குட்டிக்கு எப்படியே டீ போட்டு சமாதானப்படுத்திட்டேன். பவுல் அவங்க தாத்தா மடியை விட்டு இறங்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அவங்க கூடயே இருந்துகிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால் அவங்க போகும்போது பவுலை குளிக்கவே கூட்டிகிட்டு போயிட்டேன். அப்போவும் அழுதுட்டு. அதுக்கப்புறம் சாரா சேர்ந்து சைக்கிள் ஓட்டி விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்படியே அவங்கள அப்படியே சமாதானப்படுத்திட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான விளாக் வந்து எங்களுக்கு போச்சு. உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இன்னைக்கான டிப்ஸ் பார்த்துடலாங்களா? கத்தியில் வந்து ஏன் இப்போ அடுப்பு சூட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா, நம்ம வாங்குற மசாலா தூள்லாம் இருக்கு இல்லைங்களா, மசாலா தூள்லாம் நம்ம வந்து கிளிப் போட்டு பேக் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை ரொம்ப நாள் எடுக்க போகிறதில்ல, இந்த மிளகாத்தூள்லாம் வாங்கிட்டு நம்ம வந்து ரொம்ப நாள் எடுத்து யூஸ் பண்ண போகிறதில்ல அப்படிங்கும்போது நம்ம வந்து இந்த மாதிரி கத்தியை சூடு பண்ணிவிட்டு சீலிங் தான் ஃப்ரெண்ட்ஸ், சீலிங் பண்ணுற மாதிரி தான், சீல் மிஷினில் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்கு பதில் இப்படி நம்ம சீல் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா பேக்கெட்டை ஓப்பனே பண்ண முடியாது. நீங்கள் இதுக்கப்புறம் இது கட் பண்ணி தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஆகிடும். இந்த டிப்ஸை நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடிக்கொருக்கா இருக்கிறத நான் தனியாக மசாலா போட்டு வச்சுப்பேன். இந்த மாதிரி வந்து லேட்டாக எடுக்கிறது எல்லாமே வந்து நான் வந்து பேக் பண்ணி வச்சுப்பேன். பச்சை மிளகா வாங்கினோம் அப்படின்னோம்னா எப்போவுமே காம்பை கிள்ளி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். பச்சை மிளகா 1 மாதம் ஆனாலுமே வந்து கெடவே கெடாது, அப்படியே ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து தேங்காய் பொறுத்தளவு, தேங்காய் வந்து நம்ம வாங்கி ஒரு நாள் உடச்சதுக்கப்புறம் மறுநாள் ஃப்ரீசரில் வச்சுருங்க.
ஃப்ரீசரில் வைக்கும்போது மறுநாள் தோன்றதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபாலோ பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ கைஸ். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.